நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அதே நேரத்திலே ப்ரீமேச்சோ இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற விந்து முந்துதலுக்குரிய காரணங்களையும் அவற்றுக்குரிய சிகிச்சை முறைகளையும் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் 0097735626245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 07735626245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த இரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய காரணங்களிலே நரம்பு சம்பந்தமான விடயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் முந்தையும் சொன்னேன், ஒவ்வொருவரும் தங்களுடைய நரம்பு மண்டலம், மூளை முன்னாள் கிரேனியல் நர்வ்ஸ், மூளையிலிருந்து வருகிற 12 சோடி நரம்புகள், அதே நேரத்தில் முன்னாளிலிருந்து வருகிற முழு நரம்பு பின்னல்களையும் அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நோய்கள் ஏற்படுமாக இருந்தால் அதன் பிற்பாடு எங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று கூட எனக்கு ஒருவர் வாட்ஸ்அப்பின் மூலமாக எனக்கு அவருடைய டயக்னோசிஸ் கார்டை அனுப்பியிருந்தால், உண்மையாக அவருடைய அந்த நோய் நிறுவன அட்டை, நோய் நிர்ணய அட்டை அனுப்பியிருந்தால் டயக்னோசிஸ் கார்டு, உண்மையாக எனக்கு சரியான கவலையாக இருந்தது. அவருடைய வயது 42, ஆனால் அவர் ஒரு விபத்திலே, ஒரு ஆக்சிடென்ட்லே மாற்றப்பட்டு அவருடைய முள்ளந்தண்டு என்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய பாரிய சத்திர சிகிச்சை மூலமாக அவை சீர் செய்யப்பட்டு இப்போது அவர் நடந்து சாதாரண வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறார். அவருக்கு இந்த ஆண்மையின்மை, ஆண்குறி விரைப்படைய தன்மை, முடியாத தன்மை இருக்கின்றது. உண்மையாக அது அவருடைய துரதிர்ஷ்டம் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். அந்த விபத்துகள் காரணமாகவும் அதாவது உங்களுக்கு தெரியும், விபத்துகள் காரணமாகவும் இந்த நரம்பு தொகுதி, எங்களுடைய மூளை முன்னாள் பாதிக்கப்படுகின்ற போது, இந்த மூளை முன்னால் இந்த வெளியேறுகின்ற நரம்புகள் பாதிக்கப்படுகின்ற போது எங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் இந்த புஷ் பைசிக்கிள் என்று சொல்லுவோம், சைக்கிள் என்று சொல்லுவோம், இந்த பைசிக்கிளை அவர்கள் சிறு வயதிலேயே பழகுவார்கள். பழகுகின்ற போது இந்த ஆண்கள் ஓடுகின்ற இந்த புஷ் பைக், இந்த பைசிக்கிளே நடுவுக்குள்ளே இந்த பார் அண்டி இருக்கும். சில நேரங்களில் அவர் என்ன செய்வார்கள், அந்த 2 பக்கமும் இந்த பெடலை அப்படி சுத்தி கொண்டு அந்த பார்லை அப்படி இறங்கு கொண்டு இருக்கின்ற போது கூட சில நேரத்தில் அந்த இடத்திலே காயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்குறி இருக்கிற பகுதிகள், அதே நேரத்தில் விதைப்பை இருக்கிற பகுதிகள், அது சாதாரணமாக ஒரு புஷ் பைக்கை, ஒரு பைசிக்கிளை, ஒரு சைக்கிளை பழகுகின்ற சிறு பெண்களுக்கு, கூடுதலாக பெண்கள் பாவிப்பது லேடிஸ் பைக், அதிலே அந்த நடுபார் இல்லை. ஆனால் எங்களுடைய ஆண் பிள்ளைகள் பாவிக்கின்ற அந்த நடுவில் இருக்கின்ற பார் காரணமாக அவர்களுக்கு அந்த ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுமாக இருந்தால் அந்த பார் அதில் அவருடைய விதைப்பையிலோ அல்லது அவருடைய விதைகள் அடிபட்டு ஆண்குறியில் அடிபட்டு கூட அதில் இருக்கின்ற சில நேரங்களில் நரம்பு தொகுதி பாதிக்கப்பட்டு கூட பிற்காலத்தில் அவருக்கு அவருடைய மனைவியுடன் இருக்க முடியாத பிரச்சனை கூட ஏற்படுகிறது. இவை எல்லாம் இந்த நரம்பு மண்டலத்தை தாக்குகின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இன்னொரு பிரச்சனை என்ன, அதாவது அது விபத்துகளாக இருக்கலாம், அல்லது இந்த ஆண்களினுடைய இந்த பெல்விக் என்று சொல்லுவோம், அதாவது இடுப்பு பகுதியிலே அவர்களுக்கு அந்த இடுப்பு பகுதியிலே ஏற்பட்ட இந்த பெரிய கட்டிகள் காரணமாக, சிகிச்சைகள் காரணமாக, அல்லது இடுப்பு பகுதியிலே செய்யப்பட்ட பாரிய சத்திர சிகிச்சை காரணமாக அவர்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கின்ற நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சொல்லுவோம் மேஜர் சர்ஜரி ஆஃப் பெல்விஸ் அல்லது ரெட்ரோ பெரிட்டோனியம் என்று சொல்லுவோம். அதாவது இடுப்பு பகுதியிலும் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பிற்பகுதி, ரெட்ரோ பெரிட்டோனியம் என்று சொல்லுவோம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிற்பகுதியிலையும் ஏதாவது ஒரு தேவை காரணம் சமயத்தில் புற்றுநோய் கட்டிகளாக இருக்கலாம், அல்லது விபத்துகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக இருக்கலாம், அல்லது விபத்துகள் ஏற்பட்ட பிறகு ஏற்படுகின்ற இந்த ஹெமரேஜ் என்று சொல்லுவோம், அதாவது ப்ளீடிங் அல்லது இரத்த இழப்பாக இருக்கலாம். இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இந்த வயிற்று பகுதியிலே, வயிற்றிலே பிற்பகுதியில் ரெட்ரோ பெரிட்டோனிய பகுதியிலே செய்யப்படுகிற இந்த சத்திர சிகிச்சைகள் காரணமாக அந்த இடத்திலே இருக்கின்ற இந்த நரம்புகள் பாதிக்கப்படலாம். சத்திர சிகிச்சை செய்கின்ற போது கூட இந்த நரம்புகள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த பாதிக்கப்படுகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், இந்த இடத்திலே அவர்களுக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டால் நான் முதலிலே சொன்னது போல இந்த ஆண்மையின்மை என்ற பிரச்சனை அவர்களுக்கு ஏற்பட போகிறது. அடுத்ததாக இந்த ஆண்களுக்கு இருக்கின்ற இந்த ஆண்குறி, அதை நாங்கள் சொல்லுவோம் யூரித்ரா. இந்த ஆண்குறிக்கு நடுவால என்ன வருகிறது என்றால் சிறுநீர் கான் வருகிறது, அதாவது யூரித்ரா என்று சொல்லுவோம், சிறுநீர் கான் வருகிறது.
ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக இந்த சிறுநீர் கழிக்கின்ற அந்த கான் பகுதியிலே, அதாவது ஆண்குறிக்கு நடுவில் இருக்கின்ற இந்த சிறுநீர் போகிற வழியிலே என்ன செய்யப்படலாம்? ஒரு பிளாக் அல்லது ஒரு தடை அல்லது அந்த பகுதியில் ஒரு சுருக்கம், அதை நாங்கள் யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரிக்சர் ஏற்படலாம். எனவே இதை நிவர்த்தி செய்வதற்காக என்ன செய்யலாம்? இந்த இடத்திலே ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்படலாம். அதை நாங்கள் யூரித்ரோபிளாஸ்டி என்று சொல்லுவோம். எனவே இந்த சத்திர சிகிச்சை செய்கின்ற போதும் கூட அந்த ஆண்குறிக்கு செல்லுகின்ற நரம்பு மண்டலம் பாதிக்கப்படலாம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகிற இன்னும் ஒரு விடயம் என்ன, ஏன் இந்த ஆண்குறியிலே இந்த யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்குறியிலே நடுவுக்களை செல்லுகின்ற இந்த சிறுநீர் கானிலே ஏன் ஒரு சுருக்கம், ஒரு ஸ்ட்ரிக்சர் ஏற்படுவது? அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. முக்கியமான காரணம், இப்போது நான் நினைக்கிறேன் என்னிடம் 50-60 நோயாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இந்த கதீட்டர், அதாவது சிறுநீர் கழிப்பதற்காக அவர்களுடைய ஆண்குறியினுள்ளே இந்த கதீட்டர் சொல்லப்படுகிற சிறுநீரை வெளியேற்றுகின்ற ஒரு பை, ஒரு டியூப் அது வைத்துக் கொண்டுதான் பல பேர் திரிகிறார்கள். ஏன்? சிறு வயதிலே அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சிறுநீர் தொற்றோ அல்லது ஏதாவது ஒரு பாலியல் சம்பந்தமான நோயோ ஏற்பட்டு அவருக்கு இந்த சிறுநீர் வெளியேறுகின்ற இந்த சிறுநீர் கான், அதாவது ஆண்குறியிலே இருக்கின்ற ஆண்குறிக்கு நடுவில் இருக்கின்ற சிறுநீர் வெளியேறுகின்ற இந்த சிறுநீர் கானிலே ஏதாவது ஒரு சுருக்கம் அல்லது ஒரு தடிப்பம் அல்லது தடை அல்லது பிளாக் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இவர்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த கதீட்டரை இழுத்து விட்டால் சிறுநீர் வெளியேறாமல் சிறுநீர் தடைப்படும். அதை நாங்கள் அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் என்று சொல்லுவோம். இவ்வாறு தடைப்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, தாங்க முடியாத வலி ஏற்படும். அந்த வலியை தாங்க முடியாது என்றபடியாலே இப்படிப்பட்ட நோயாளி நாங்கள் என்ன செய்வோம்? வைத்தியசாலைக்கு வந்த உடனே அவர் ஆண்குறிக்குள்ளே இந்த கதீட்டரை போட்டு தேங்கி இருக்கிற சிறுநீரை நாங்கள் வெளியேற்றுவோம். அந்த ஆண்குறியினூடாக கதீட்டரை போடாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த அடி வயிற்றிலே குத்தி, சுப்ரா பியூபிக் பங்க்ஷன் என்று சொல்லுவோம், அடி வயிற்றிலே குத்தி அந்த இருக்கிற சிறுநீரை நாங்கள் வெளியேற்றுவோம். எனவே இந்த அடுத்த நிகழ்ச்சியில் இதற்குரிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதே நேரத்தில் அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான நோக்கம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய மனைவியுடனோ அல்லது உங்களுடைய பெண் துணையுடனோ நீங்கள் நீண்ட நேரம் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நீண்ட நேரம் பாலியல் வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் இந்த போர்ன் ஃபிலிம்ஸ், அதாவது இந்த ப்ளூ ஃபிலிம்ஸ் என்று சொல்லுவோம், போர்ன் ஃபிலிம் சொல்லுவோம், அல்லது நீல திரைப்படங்கள் என்று சொல்லுவோம், அவற்றை பார்த்து அவற்றில் இருக்கிறதை 100க்கு 100% காப்பி பண்ணி உங்களுடைய மனைவியிலே அதை செய்ய பிராக்டிஸ் பண்ண முனைய வேண்டாம். அப்படி முனைந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே பாரதூரமான இழப்பு அல்லது பாரதூரமான ஃபெயிலியர் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த போன் படங்கள் எல்லாம், இந்த நீல படங்கள் எல்லாம் எடிட் செய்யப்பட்டு பெறப்படுகிற படங்கள். ஒவ்வொரு நிமிடம் 5 நிமிடம் எடுத்து அந்த 5 நிமிடங்களை ஒரே அடையாக சேர்த்து தன்னுடைய பெண்ணுடனோ அது மனைவியினோ ஏறக்குறைய 1 மணித்தியாலங்களுக்கு மேலே செக்ஸ் செய்கிற படங்களைத்தான் சில இடங்களிலே காட்டுகிறார்கள். இவை எல்லாம் எடிட் செய்யப்பட்டவை. இவற்றை நாங்கள் நம்பி அதை எங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே பயன்படுத்துவது என்பது வாழ்க்கைக்கு உதவாது. எனவே முக்கியமாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை நீங்கள் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது மெயின்டைன் யுவர் செக்ஷுவல் லைஃப், மெயின்டைன் யுவர் ஃபேமிலி லைஃப், இது முக்கியம். இந்த செக்ஷுவல் லைஃப் இல்லாவிட்டால் உங்களுடைய அதாவது பாலியல் வாழ்க்கை, அதாவது திருப்தியான பாலியல் வாழ்க்கை, அதாவது சாட்டிஸ்ஃபைட் செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு திருப்திகரமான குடும்ப வாழ்க்கையை உங்களாலேயே கொண்டு போக முடியாது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே முக்கியமாக நீங்கள் இந்த யூடியூப்ல பார்ப்பவர்கள் இந்த மணி சைனை பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.